ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம கிளாஸ் ஆஃப் கிளான்ஸில் ஒரு புது ஈவெண்ட் வந்திருக்கு பார்த்தீங்களா? லாஸ்ட் டவுன் ஹால் 16 சேலஞ்ச். அதோட 3 ஸ்டார் எப்படி எடுக்கிறதுன்னு தான் நம்ம இப்போ பார்ப்போம். அதுக்கு ரிவார்ட்ஸு எல்லாம் ரிவார்ட்ஸு 25 எம் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சரி வாங்க நம்ம பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து எல்லாம் பாஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எந்தெந்த ட்ரூப்ஸ் எதில் இருக்குன்னு தெரியும். கரெக்டாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எங்கே கரெக்டாக இறக்கணுன்ட்டு. ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இதில். ஒருத்தங்க அட்டாக் பார்த்து தான் நான் இப்போ வந்து சொல்லுதாரேன். இருந்தாலும் அந்த எல்லா இதுவுமே கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு நீங்கள் அட்டாக் பண்ணுறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா இது வந்து டவுன் ஹால் 16 ஃபுல் பேஸில் மேக்ஸில் இருக்குது. நம்மளுக்கும் ஃபுல் மேக்ஸில் தான் ட்ரூப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆர்ச்சரு, வால் பிரேக்கரு, லூனு, சூப்பர் லூனு, வைசாடு, மினியானு, க்ளோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அட்டாக்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த சைடு உள்ள மொரட்டரும் இந்த சைடில் உள்ள மொரட்டரும் ஃபஸ்ட்டு ரெண்டு லூன் வச்சு க்ளீன் பண்ணி விட்ருங்க. இது ரெண்டும் அட்டாக் முடிஞ்ச பிறகு இன்விசிபிள் ஸ்பெல் எடுத்து இப்போ இந்த ரெண்டு இதுலேயும் இந்த ரெண்டு டிஃபென்ஸ்லையும் இந்த ரெண்டு டிஃபென்ஸ்லையும் மொத்தம் 6 டிஃபென்ஸு 7 டிஃபென்ஸ்லையும் போட்டு விட்டு வார்டனை இறக்கி விட்டு பவர் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த சென்டரில் உள்ள பவர் யூஸ் ஆகி பிளாஸ்ட் ஆகிரும். அதுக்கடுத்து ஒரு ரெண்டு எர்த்குவேக் ஸ்பெல் எடுத்து அந்த இடத்துல போட்டுருங்க. அந்த அந்த சைடில் உள்ள டிஃபென்ஸ் க்ளீன் ஆயிரும். இது வந்து வார்டன் வந்து இந்த சைடை அடிச்சிட்ருக்கையில் பிரேக்கரை இறக்கி விட்ருங்க. பிரேக்கரை இறக்கி விட்டுட்டு அப்படியே அந்த ஆர்ச்சர் குயினை இறக்கி விட்ருங்க. ஆர்ச்சர் குயினை இறக்கி விட்டு ஒரு வால் பிரேக்கரை ஒன்று இறக்கி விட்டுட்டு ஏற்றுக்குங்க. அதுக்கப்புறம் அந்த சைடில் உள்ள க்ளீன் ஆகி எல்லாமே ரைட் சைடில் நம்ம ட்ரூப்ஸ் அதை போயிட்டுருக்கணும். இந்த சைடு ஒரு கோலம் இறக்கி விட்டு குயின் கிளீனர் அந்த 3 இதுவரையும் இறக்கி விட்டு அந்த அங்கே குயின் இருக்குது பார்த்தீங்களா, அந்த குயினை நம்ம வந்து க்ளீன் பண்ணணும். அது க்ளீன் பண்ணி முடித்த பிறகு நம்ம வார்டனும் ஆர்ச்சர் கிங்கும் இந்த சைடு வந்துட்டுருக்கோம். குயினும் இந்த சைடு வந்துட்டுருக்கோம். அதுக்கிட்ட நம்ம என்ன இது டார்கெட்னால் டவுன் ஹால் கிட்ட நம்ம கிங்கு போகணும். பார்பர் கிங்கு வந்து போகணும். இந்த சைடு நான் இறக்கி விட்டேன். ஏர் டிஃபென்ஸ் பக்கத்தில் ஒரு வால் பிரேக்கரை இறக்கி விட்டு க்ளீன் பண்ணிவிட்டு இந்த சைடு சூப்பர் லூனை இறக்கி விட்டு அந்த சைடு கிங் அந்த சைடு போகாத மாதிரி ரைட்டில் போகிற மாதிரி எல்லாம் மொத்தமாக ஒன்றா போகிற மாதிரி நான் இறக்கி விட்ருக்கேன். அந்த சைடு கொஞ்சம் மினியான்ஸ் இறக்கி விட்டு கொஞ்சம் கிளியர் பண்ணி விட்டு இந்த சைடு கிங்கை கொண்டு வர மாதிரி பார்த்துருக்கேன். இந்த சைடு நம்ம வார்டனும் எல்லாம் நீட்டாக இந்த சைடு அடிச்சுட்டு வராங்க. அந்த சைடு கிங்கும் கரெக்டாக வராங்க. நம்ம கரெக்டான க்ளீனிங்கில் தான் போயிட்டுருக்கோம். கரெக்டாக அந்த டவுன் ஹால் வந்து டிஃபென்ஸ் பண்ணையில் அந்த ஸ்கெல்டன் ஸ்பெல்லை போட்டு விட்ருங்க. ஏன்னா எல்லாமே கிங்கை நோக்கி தான் வந்து அதோட டிஃபென்ஸ் எல்லாம் அடிச்சிட்ருக்கனால பின்ன நம்மளுக்கு ஏற்கனவே கிங்குக்கு வந்து கொஞ்சம் உயிர் கம்மியாக இருக்குது. உடனே இப்போது ஃப்ரீசிங் ஸ்பெல்லை எடுத்துகிட்டு இது டவுன் ஹால் மேலே போட்டால் இப்போ கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, நான் இப்போ வந்து கிங்க்கு பவர் வர போயிடுச்சு, நான் போட்டு விட்டுறேன். ஃப்ரீசிங் ஸ்பெல்லில் போட்டு விட்டுறேன் டவுன் ஹால் மேலே. இப்போ கொஞ்சம் ரைட் ஸ்பெல்லையும் போட்டு விட்டு ஆர்ச்சர் பவரையும் ஏற்றி விட்டுறேன். அடுத்து ஃப்ரீசர் எல்லாம் போட்டு விட்டு ஓகே, டவுன் ஹால் முடிஞ்சு போச்சு. 2 ஸ்டார் எடுத்துகிறோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஹீரோ இருக்குது. அதை வந்து இந்த சைடில் வந்து லெஃப்டில் இருந்து இறக்கி விட்ருவோம். ஏன்னா இந்த சைடும் க்ளீன் பண்ணிட்டு வரணும். அந்த பவர்லாம் அந்த சைடு க்ளீன் பண்ணிட்டு வரும். இது வந்து இங்கிட்டு க்ளீன் பண்ணிட்டு வரும். நம்ம இங்கே இறக்கி விட்டு பவரை போட்டு விட்ருவோம். இது எவ்வளோ தூரம் அடிச்சு வருதுன்னு பார்ப்போம். அதுக்கடுத்து இந்த சைடு ஆர்ச்சர் குயின் இருக்குது. சரி, சூப்பர் லோனை இறக்கி விட்டு நம்ம வந்து இந்த சைடு கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டு வரோம். இந்த சைடு இந்த ஹீரோ வந்து கிளியர் பண்ணிட்டு வருது. அந்த சைடு குயின் கிளியர் பண்ணிட்டு வருது. சூப்பர் லோனே இருக்க ட்ரூப்ஸ் எல்லாம் இறக்கி விட்ருவோம். அப்படி கொஞ்சம் டிஃபென்ஸை அழிச்சிட்டு வரோம். கொஞ்சம் மினியானும் அந்த சைடு இறக்கி விட்டுருவோம். அப்படியே வரும். நம்மளுக்கு இப்போதைக்கு நம்ம குயினுக்கு ஹீலர் இருக்கனால நம்ம தப்பிச்சிடலாம். ஓகே, பார்க்கலாம் வாங்க. 3 ஸ்டார் எடுத்துடலாம் நம்புகிறேன். இதோடு பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு 10-15 வாட்டி நான் வந்து விளாண்டு ஒவ்வொரு இதாக பார்த்து நான் இறக்கிட்டு இருந்தேன். பார்த்து நீங்கள் அந்த வார்டன் ட்ராஜடி மட்டும் நீங்கள் எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணுறது தான் உங்கள் கையில் இருக்குது. அந்த இதை எல்லா இதையுமே வார்டனு, குயினு, கிங்கு ஃபுல்லாக டவுன் ஹால் பேஸ் நோக்கி வந்து டவுன் ஹாலை நோக்கி அடிச்சுட்டு கொஞ்சம் வரைக்கும் இருந்தாலே போதுங்க.
அவளோட டார்கெட்டு டவுன் ஹாலாக இருக்கணும். டவுன் ஹாலை சுற்றி உள்ள அந்த பேஸு அந்த 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 பேஸ் எல்லாத்தையுமே இந்த எல்லாத்தையுமே அது கிளியர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. கிங்கு குயினு வார்டனு இதுதான் மெயினு. அது முடிஞ்சிட்டாலே போதும். ட்ராஜடியே ஃபுல்லாகவே கிங்கு குயினை வச்சு தான், வார்டனை வச்சு தான், அது தலைவன் இன்னொருத்தவன் வச்சு. ஓகேங்க, 3 ஸ்டார் எடுத்தாச்சு. நீங்கள் வந்து புரியலைன்னா கொஞ்சம் இது பார்த்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் ஸ்லோ மோஷனில் தான் போட்டிருக்கேன். அதனால் சவுண்டு கம்மி பண்ணி வச்சு தான் போட்டு விட்ருக்கேன். நீங்கள் வந்து எந்த ஒரு டவுட்னாலும் கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ். எந்த ஒரு டவுட்னாலும் சொல்லுங்கள். 3 ஸ்டார் எடுத்தாச்சு நம்ம. ஓகே காய்ஸ், வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு பார்த்து சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த ஒரு டவுட் இருந்தாலும் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள், நான் உடனே ரிப்ளை பண்ணுறேங்க காய்ஸ். தேங்க்யூ காய்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் சப்போர்ட்டை காமிங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.